ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைபுக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இப்போ ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜியில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரேட்டு என்ன ப்ரைஸ்ன்னு நான் காமிக்கிறேன். நேற்று வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. அதனால் என்னோட கேபிட்டல் அமௌண்ட் ஒரு 2100 2100 5x மார்ஜின் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்துட்டு 16 ஸ்டாக் வாங்க முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 16 குவான்டிட்டி 648.95 வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. எடுத்தது பை ஆர்டரு. இந்த 648.85 மேலே போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வரும். அப்படி கீழே போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் வரும், ஓகேங்களா. டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,383 ரூபா, ஓகேங்களா. இதில் என்னோட காசு பார்த்தீங்கன்னா 2000 தான், 2100 தான். மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா புரோக்கரோடது, புரோக்கர் காசு. இது லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணாலும் அவங்க அந்த அமௌண்ட் எடுத்துவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகுதோ அதை எடுத்துவாங்க. எது ப்ராஃபிட்டோ அதை நம்மளுக்கு தந்துடுவாங்க கமிஷன் போக, ஓகேங்களா. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரில. அதனால் மார்க்கெட் என்னால் வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் பார்க்கவே முடியல, இப்படியே லோட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி ட்ரேட் எடுக்கிறப்பையும் யோசித்து எடுத்தேன். ஏத்தர் எனர்ஜி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. காலையில் வாங்கியிருக்கணும். சரி நம்ம இந்த இது வேறு கிடைக்கலையா, நெட்வொர்க் வேறு கிடைக்கல, அதான் சரி வெயிட் பண்ணோம். அப்பயும் பார்த்தா எதுவும் ஆகலை. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் ட்ரேட் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. டக்குன்னு ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி நேரம் அமைதா அப்படின்ட்டு. நேற்று நம்ம நினச்ச மாதிரி இல்லை மார்க்கெட். நேற்று என்ன நினச்சேன், மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சேன், ஓகே. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 230 ரூபா லாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். மார்க்கெட்டு வந்துட்டு கொஞ்சம் நம்மளால் இது பண்ண முடியல. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதுதாங்க மார்க்கெட், ஓகேங்களா. நம்ம நினச்சபடி எப்பயுமே மார்க்கெட் இருக்காது. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும், ஓகேங்களா. அது வந்துட்டு டவுன் ட்ரெண்டுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம், அப் ட்ரெண்டுனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் எடுக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ 649 இருக்குது, ஓகேங்களா. இப்போ 649 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 12 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ட்டு தெரில, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மார்க்கெட்டே நம்ம இப்போ தான் ட்ரேட் எடுத்தோம். கரெக்டாக ஒரு 9:27 28 தான் ட்ரேட் பண்ணோம். கரெக்டாக இப்போ ஒரு 3 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, 9:30 ஆகுது. அதே மாதிரி தான் சொல்ல வரேன், நீங்களும் இந்த ட்ரேட்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை அப்படின்னா எனக்கு ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கிறவங்க தாராளமாக கற்றுக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்களாக தான் கற்றுக்கணும், ஓகேங்களா. இந்த இடத்துல யார் வந்து சொல்லி கொடுத்தாலுமே நீங்கள் வந்துட்டு அவங்கள எதிர்பார்ப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிற ஒரு ஆள், ஓகேங்களா. இப்போ நானுமே இன்னும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. நீங்களும் அதே தான். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ட்டு லேர்னிங் பண்ணிக்கிட்டு உள்ளே வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் நிறைய கம்பெனி இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாட்டா குடும்பத்தில் சேர்ந்திங்கன்னா டாட்டா ஸ்டீலு, டாட்டா பவர் கம்பெனி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. அதேமாதிரி அதானியில் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒரு 1 மந்த் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த இண்டிகேட்டர்னா என்ன, மார்க்கெட் எதனால ஏறுது இறங்குது, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து கற்றுவோங்க. அதுக்கப்புறம் ஓகே மார்க்கெட்டில் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கால் எடுத்து வைக்கலாம். அதனால வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா. நேற்று நான் எடுத்ததெல்லாம் தவறான ட்ரேடு, நான் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா. அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் அந்த ஒரு இதனால நான் அப்படி எடுத்துட்டேன். அது என்னோட ஃபால்ட்டு. அதை மார்க்கெட் நம்ம குறை சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஏன்னா என்னோட காசு, அது வந்துட்டு நான் தான் கரெக்டான முறையில் பாதுகாக்கணும். நேற்று வந்துட்டு கொஞ்சம் ராங்காக ட்ரேட் எடுத்ததுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 200 லாஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்.
அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வரேன். நீங்களும் நல்லா கத்துக்கிட்டு, மார்க்கெட்டோட ஒரு புரிதலோட உள்ள வந்தீங்க அப்புட்ன்னா, டெய்லி ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். நெறைய பேர் வேலைக்கு போறோம். ஓகேங்களா? வேலைக்கு போறோம். மாசம் மாசம் சேலரி வருது. அந்த மாசம் சேலரிய வந்துட்டு இஎம்ஐஸ், வீட்டுக்கு கொஞ்சம் காசு அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறோம். ஓகேங்களா? சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு பண்றதே இல்ல. ஓகேங்களா? நெறைய பேர் சேவிங்ஸ்ங்கிறது பண்றதே இல்ல. இப்ப நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சா தான், இன்னும் ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துலயோ நம்ம ஒரு வெல்த்த வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? மனி மேனேஜ்மென்ட் பத்தி நல்லா கத்துவாங்க. ஓகேங்களா? அது மணி மணி எப்படி வந்துட்டு சம்பாதிக்கிறீங்களோ, அதே மாரி மணி மேனேஜ்மென்ட். காச கரெக்ட்டான முறையில செலவு பண்ணுங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தொடங்குங்க. அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லல. ஏகப்பட்ட இது இருக்கு நம்மளுக்கு. எஃப்டி இருக்கு, ஆர்டி இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐபிங்கிறது தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். அதில நம்ம வந்துட்டு லம்சமா ஒரு அமௌண்ட் போட்டாலும் போட போறோம். இல்லைனா மந்த்லி ஒரு அமௌண்ட் 1000, 2000 அந்த மாரி போட அதில ஆனா வெயிட் பண்ணணும். ஒரு 3 இயர், 5 இயர் வெயிட் பண்ணா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நான் பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டும் பண்றேன், ஹோல்டிங்கும் பண்றேன், ட்ரேடும் பண்றேன். ஓகேங்களா? அது மூலியமா வர காச வந்துட்டு இப்ப இது மூலியமா ப்ராஃபிட் எடுத்தேன் அப்புட்ன்னா, ஆ இதில வர ப்ராஃபிட்ட ஏதோ ஒரு ஸ்டாக் எனக்கு தோன்ற ஸ்டாக்க நான் வாங்கிடுவேன். ஓகேங்களா? அதுக்கு ஏத்த மாரி தான் சொல்ல வரேன். மக்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்களே தவிர, அத எப்படி சேமித்து வைக்கிறதுன்ட்டு இன்னும் நெறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் டெய்லி நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, யூடியூப். இந்த யூடியூப் சேனல் மூலியமா அந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போடுறது மூலியமா, மக்களான உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு சேரும். நான் நம்புறேன். எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சேரும். இது நீ பார்க்கறது மூலியமா நீங்க வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு மார்க்கெட் என்னைய மாரி பண்ணுங்க, நான் பண்ற ஸ்டாக்ல பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன். உங்களோட ஐடியாலஜி பண்ணி நீங்க வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு நல்லா கத்துக்கிட்டு, உங்களுக்கு எதுல ட்ரேட் பண்ணணும்னு தோணுச்சோ, ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க பண்ணுங்க. இத பத்தி தெரியாதவங்க இதுக்குள்ள வராதீங்க. ஓகேங்களா? இப்பயும் நான் அதான் சொல்லுவேன். எதா இருந்தாலுமே ஒரு புரிதலோட உள்ள வந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் ரேட் கிடைக்கும். அத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பிக்கிறேன். நெட் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. என்னன்னு தெரியல. நம்மளால கேண்டில் ஸ்டிக்கே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப லோட் ஆயிட்டு இருக்கு. அதனால ட்ரேட் எடுக்கிறதே கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தேன். சரி வேற வழி இல்ல. சரி இப்பயும் எடுத்துடலான்ட்டு தான் மறுபடியும் ஏத்துற எனர்ஜில நான் வந்துட்டு பை ஆர்டர் போட்டுருக்கேன். பார்க்கலாம் மார்க்கெட் நம்மளுக்கு ஏத்த மாரி அமையுதா இல்லையான்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணி போல உங்களுக்கு ஈவினிங் ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? அதே மாரி தான். யாரும் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. சொல்லிக் குடுத்தாலுமே, அவங்க வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்கா இது பண்ணி, அவங்க வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோல்குள்ள உங்கள இழுப்பாங்க. அது வேலைக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சொல்றேன். நம்ம ட்ரேட் பண்றதுல நம்ம வந்துட்டு யாரையுமே நம்பக்கூடாது. ஓகேங்களா? அந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. புரிஞ்சுகிட்டு உள்ள வந்தீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நல்ல லெவல்ல இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாரியே அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்டபிளா ஒரு ரிட்டர்ன்ஸ் பண்ண போறீங்க. அது டெய்லியும் மார்க்கெட்ல 5 நாளும் இருக்கா, 5 நாளுமே வந்துட்டு மார்க்கெட் நீங்க பார்த்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயன்படக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருக்கும் இது. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா டவுன் ஆகுது. காலையில 645ல ஆரம்பிச்சு, லாஸ்ட் ஒரு 650 வரைக்கும் போணுச்சு. இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் தான். ரூ. 16 லாஸ்ல போகுது. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் நம்ம. ம் ரூ. 22 மைனஸ்ல போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு குடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பார்க்குறது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் கத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.
ஓகே. பாய், பாய்.